பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். யாரா சொன்னது திவ்யாவுக்கு பேச தெரியாது, அவங்களால ஒரு சென்டென்ஸை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி ஆர்டிகுலேட் பண்ண தெரியாது, சும்மா உளருவாங்க, பல்பு வாங்குவாங்க அப்படின்னு யார் சொன்னால்? இன்றைக்கி எபிசோடில் கிளி கிளின்னு விக்ரமை கிழிச்சிருக்காங்க. எஸ், அவரை விக்ரமை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப திவ்யாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. லைக் அவரை வச்சு சிலர்லாம் கிளி கிளின்னு கிழிச்சாங்க. ஏண்டா என் பொண்டாட்டி என் கூட இருக்கிறது உனக்கு பொறாமையாக இருந்தால் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வேண்டாம் அப்படின்னு பிரஜின் சொன்னார். அப்போல்லாம் இவருக்கு எனக்கு தெரியல. அங்கே சாண்ட்ரா அன்னைக்கு ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்றதுக்காக இவர் போய் உட்காந்து, அவர் ரொம்ப டிசிப்ளினான ஒரு பர்சன் இல்லையா? ஸோ பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னா அவங்கள ஜெயிலில் போட்டே ஆகும் அப்படின்னு அவங்க பின்னாடியே போய் உட்காந்துருக்கும் போது இவங்க கேட்டாங்க, சாண்ட்ரா நான் எங்கே போனாலும் வருவியா, நான் பாத்ரூம் போகிறேன் வரியா, என் மடியில் உட்காந்துக்கிறியா, எதுக்கு இங்கேயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு அவரை ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அப்போவும் அவர் ரொம்ப சைலண்ட்டாக சரிங்க சரிங்க நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருந்த விக்ரம் இப்போ ஓகே நம்ம இந்த அடாவடிக்கு இறங்கணும். இப்போ பார்வதியெல்லாம் இத்தனை நாள் சஸ்டெயின் ஆகிட்டா அப்படின்னா அப்போ மக்களுக்கு இந்த ஒரு அடாவடி பிடிச்சிருக்கு. அப்போ நாம் இதை கொஞ்சம் வெளியே கொண்டு வருவோம். அதுக்கு நம்ம எந்த பர்சன் கரெக்டாக இருப்பாங்க? பார்வதி வேண்டாம். பார்வதி இனிஷியல் டேஸ்லேருந்தே அவள் அடாவடியாக இருக்கா. அப்போ அவளுக்கு இத்தனை நாள் மக்களை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அப்போ அவளுக்குன்னு ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குது. அவளை அடித்து நம்ம போய் கெட்ட பேர் வாங்க வேண்டாம், அதனால் அவளை விட்டுருவோம். சாண்ட்ராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவகிட்ட போய் பேசலாம். ஆனால் சாண்ட்ராவே ஒருத்தி ஓவர்டேக் பண்ணுறான்னா திவ்யான்றாங்க. அப்போ திவ்யா கிட்ட போய் நம்ம பேசுவோம். திவ்யா கோபத்தில் அழுவா, கத்துவா, பாயிண்ட் பேச மாட்டா. அந்த நேரம் நான் தாண்டா பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம காமிச்சிக்குவோம். ஏன்னா விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் தனக்கு நல்லா பேச தெரியும். நம்ம பேசுகிறத 4 பேர் நம்புகிற அளவுக்கு நம்மளால் அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். நம்மளோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த மாடுலேஷன் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்த கோபமாக கத்துறது, ஒரு விஷயத்தில் சைலண்ட்டாக சொல்கிறது. ஸோ இப்படியெல்லாம் பல நேரங்களில் அந்த மாடுலேஷன் மூலிமா கூட அவர் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுவார். ஸோ இப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்குள்ளே ஆல்ரெடி ஒரு கூட்டத்தை நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சண்டை போட்டு திவ்யாவை கத்த விட்டுட்டு நாம் கரெக்டுன்ற மாதிரி காமிச்சிக்கலாம், இவளை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி இது பிளான் பண்ணதான். நான் திவ்யாவை டார்கெட் பண்ணுவேன், திவ்யாவை நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இவனோட முகத்திரை கிழிஞ்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் நாமினேஷன் எப்போதுமே நடக்கும். ஆனால் அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கேம் பிளே எப்படி இருந்தது, அவங்களோட கேம் பிளே எப்படி இருந்தது, அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது நல்லா இல்லை இப்படின்ற மாதிரி பேசுவாங்க தான். ஆனால் அவங்கள ட்ரிகர் பண்ணணும், இவங்களை திவ்யாவை கத்த வைக்கணும். அப்போ எந்த மாதிரி வேர்ட் சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்றதுக்காகவே அவள் ஒரு கோலை, அவளுக்கு நியாயமாகவே பேச தெரியாது, நியாயம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டுமே யோசிக்கிற ஒரு செல்ஃபிஷ் பர்சன் அவள் மிகப்பெரிய ஃப்ராடு. ஃப்ராடுன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை. யாருக்காக இருந்தாலும் கோபம் வருமா வராதா? நாம் அந்த வீட்டில் நியாயமாக இருக்கும். எந்த இடத்துல திவ்யா ஃப்ராட் தானே பண்ணியிருக்காங்க? ஃப்ராட்னா என்ன? ஒருத்தனை ஏமாத்துறதான் ஃப்ராடு. அந்த வீட்டில் அதை பண்ணிட்டு இருக்க எத்தனை பேர் இருக்காங்க. இவனே பெரிய ஃப்ராடு தான். விக்கல்ஸ் வந்த 4 வாரம் அப்படியே குரூப்புக்குள்ளே அமைதியாக இருந்து குரூப்பில் டூப் மாதிரி இருந்து நல்லவனாக காமிச்சிட்டு இருந்தான். அப்படி கொஞ்ச நாள் ஓட்டினான். அதுக்கப்புறம் ஐயோ இது நம்ம செட் ஆகாது, நம்ம ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குமே அப்படின்னு அவனுக்கே பயம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் அப்படியே லைட்டாக பேசி ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி காமிச்சான். ஆனால் இப்போது கனி போனதுக்கு அப்புறமா விக்கல்ஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஓகே, கனி ரொம்ப டிசிப்ளினாக நல்லவளா எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தா. அவளையே வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னா நம்மளை துரத்த ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ நம்ம வேறு ஆயுதத்தை எடுப்போம், நம்ம கத்தணும், இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் திவ்யாவை டார்கெட் பண்ணுறான். ஏன்னா இதே விக்கல்ஸ் திவ்யா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. இந்த கேரக்டர் டாஸ்க் வந்துச்சு இல்லையா, அப்போ இவங்க 2 பேரும் ஒரே டீமில் இருந்தாங்க. அப்போ விக்கல்ஸ் அண்ட் திவ்யாக்குள்ளே ஒரு நல்ல காம்போ இருந்தது. 2 பேருமே சில நேரம் நைட்டெல்லாம் உட்காந்து அந்த நெக்லஸை பாதுகாக்கும் போது திவ்யா கிட்ட சொல்லியிருக்காரு விக்கல்ஸ், திவ்யா நான் உங்களை பார்க்கும்போது இனிஷியலாக நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் திவ்யா, ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் தான், பேசும்போது தெரிஞ்சது நீங்கள் ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி நமக்கு யாரையாவது ஒரு அடித்து நம்ம தெரியணும் அப்படின்னா நம்ம இவங்களை எடுத்துக்குவோம். இப்போ கமருதீன் கூட போய் சண்டை போட்டாருன்னு வைங்களேன், கமருதீன் இறங்கி சண்டை போடுவார். லைக் ஸ்கூல் பையன் மாதிரி அவர் பாட்டுக்கு காக்கா ஆகி போகுது, புறா பறக்குது, எதோ சொல்லுவார். ஸோ அது ஒரு வேல்யூவான ஃபைட்டாக தெரியாது. அப்போ திவ்யாவை நம்ம அடிப்போம். ஏன்னா திவ்யா எல்லாரோட கேமும் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றாங்களே, அப்போ இவளை அடிச்சோன்னா டெஃபினட்டாக நம்ம தெரியும் அப்படின்ற மாதிரி தான் அவர் திவ்யாவை அடிக்கிறாரு. அண்ட் அதுக்காக தான் திவ்யாவை ட்ரிகர் பண்ணணும். இந்த வார்த்தை சொன்னால் யாருக்கு தான் கோவம் வராது? நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு கோலை, உனக்கு ஒரு ஆர்குமெண்ட் வச்சா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, கோலை பயந்து ஓடுற கோலை நீ,
நீ ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியா, அதாவது ஒரு செல்ஃப் அப்சஸ்டு பர்சன், நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன். இவ்வளோ நாள் நீ இருக்கிறதே வந்து அயோக்கியத்தனத்தில் இருக்கிற, நீ ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் விடுறாரு. அதாவது இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாத ஒரு நபராக அவர் திவ்யாவை பார்க்குறாராம். அப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு போது நீங்கள் எந்த மீன் பண்ணி ஃப்ராடுன்னு சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன். எப்படி இவ்வளோ பெரிய வார்த்தையை அவங்கள சொல்லலாம்? அவங்க யாரை இது வரைக்கும் ஏமாற்றிருக்காங்க? மற்றவங்க எல்லாரும் கூட முன்னாடி ஒன்று பேசுவீங்க, முதுகு பின்னாடி ஒன்று பேசுவீங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றுமே கிடையாது. கேமை கரெக்டாக விளையாடுவாங்க, மூஞ்சிக்கு நேரம் ஒரு பிரச்சனையை டீல் பண்ணுவாங்க. தனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா தான் அந்த இடத்துல தனக்காக குரல் கொடுப்பாங்க. திவ்யா மற்றவங்கள மாதிரி பின்னாடி போய் நின்று பேசுகிற ஆள் கிடையாது. அதை முதல் நாளே நான் வந்த அன்றைக்கி அவங்கள ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா முதல் நாள் அவங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டாக வரும்போது 4 பேரும் வந்ததுமே போட்டு எல்லாரையும் கிளின்னு கிழிச்சாங்க. அதுக்கப்புறமா வினோத் அவங்கள கானா பாட்டு பாட கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கலாய்ச்சார். மற்றவங்க எல்லாருக்கும் உள்ள எரியுது, ஐயோ நம்மளை கலாய்க்கிறானுங்களேன்னு. ஆனால் எல்லாரும் அமைதியாக போன இடத்துல திவ்யா மட்டும்தான் அன்றைக்கி வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு எங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாடுறீங்க வினோத், இது நல்லாலாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் பேசிட்டு போனாங்க. அந்த தைரியம் அந்த வீட்டில் எத்தனை பேருக்கு இருக்குது? இன்னைக்கு இப்படி வந்துட்டு கோலை அப்படின்னு சொல்கிறானே அந்த விக்கல்ஸ்க்கு இருக்குதா? அவன் தான் கோலத்தனமாக தன் கூட இருக்கிறவங்கள பழகி அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், அது சுபிக்ஷாக்கு இதுதான் மைனஸ், அப்போ இவளை இமோஷனலாக இப்படி அடிக்கணும் அப்படின்னு அடித்து அந்த பொண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுக்க முடிஞ்சோ கொடுத்து அந்த பொண்ணை அடக்கி உட்கார வச்சுட்டா. அந்த பொண்ணு ஒரு கம்யூனிட்டிலேருந்து வரா அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் எங்கேயாவது வந்து ஒருவேளை சேனல் வந்து அந்த சைடு எடுத்துருவாங்களோ, கம்யூனிட்டிக்காக அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக அந்த கம்யூனிட்டியை நீ எடுக்கக்கூடாது, கம்யூனிட்டி கார்டு தூக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணான். லைக் தன் கூட இருக்கிறவங்க பழகிறதே அதுக்காக தான். ஸோ யார் கோலையப்போ உண்மையாக ஒரு பிரச்சனையை மூஞ்சிக்கு நேராக கேட்குற திவ்யா கோலையா இல்லை விக்கல்ஸ் கோலையா? அப்போ இந்த வார்த்தையெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தைகள். இத்தனை பேர் பார்க்குற இடத்துல நீ ஒரு கோலை, நீ உள்ளே இருக்கிறது வந்து நீ ஒரு ஃப்ராடு, அராஜகமாக நீ இந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திவ்யா என்னங்க பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில்? அப்போ அவன் வேணும்னே ட்ரிகர் பண்ணுறான். ஸோ இது திவ்யாவுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஓகே அவன் பேசிட்டோம் அப்படின்னு திவ்யா அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல சாண்ட்ரா அண்ட் பார்வதி வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, இத்தனை பேர் இருக்கிற இடத்துல எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு கேட்டாங்க. அது ஒன்றும் ரொம்ப பாசத்தில் திவ்யா மேலே இருக்க அக்கறையில் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து அடிக்கும்போது அந்த ஒரு நபருக்கான சப்போர்ட் ஏறும். அப்போது அவங்களுக்கு யாருமே இல்லைன்றதை விட சப்போர்ட் பண்ணி இப்போ திவ்யாவோ இப்போ சப்போர்ட் பண்ணி சாண்ட்ராவோ பார்வதியோ பேசும்போது சேச்சா பரவாயில்ல எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, திவ்யாவை எல்லாரும் சேர்ந்து அடிக்கும்போது சாண்ட்ரா பார்வதி தான் நின்னாங்க அப்படின்ற அனுதாபம் அவங்க மேலேயும் வரும்ன்றதுக்காக தான் திவ்யா பேசுகிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பித்ததே இந்த சூனியக்காரர் சாண்ட்ரா தான். ஏன்னா சாண்ட்ராக்கு தெரியும் திவ்யா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அன்றைக்கி தலைவலியில். ஆனால் அவங்கள தப்பாக பேசணுன்றதுக்காக பிரஜின் கூட சேர்த்து வச்சு பேசினது, இல்லை தலைவலி இல்லை அவன் நடிக்கிறா, கனி ஜெயிலுக்கு போகலை, எஃப்ஜே போகலன்றதுக்காக போகலன்ற மாதிரி மாற்றி சொல்லி திவ்யாவை தப்பாக போர்ட்ரே பண்ணதே சாண்ட்ரா தான். ஸோ தயவு செஞ்சு திவ்யா சப்போர்ட்டர்ஸ் யாரும் வந்து சாண்ட்ராவை உண்மைன்னு நம்பாதீங்க. அந்த மாதிரி அவர் வந்து நிறைய பேசினார். அப்போ எல்லாருமே இருந்துட்டு அவர் வினோத்தும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. கமருதீன் வேண்டாண்டா அப்படி பேசாத அப்படின்னு. அப்போ இவர் சொல்லிட்டார் விக்கல்ஸ், நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா பிக் பாஸ் சொல்லட்டும், நான் நிறுத்திக்கிறேன், வீக்கெண்டில் அதுக்காக செருப்படி வாங்கினாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் இப்போ நான் இதைத்தான் பேசுவேன் அப்படின்னு 2வது டைம் சொல்லும் போதும் அவன் ஒரு கோலை, ஃப்ராடு, அநியாயம் பண்ணுறான், அக்கறம் அப்படின்ற மாதிரி எல்லா வேர்ட்ஸும் விட்டுறாரு. ஸோ அவர் ரொம்ப தெரிஞ்சு தெளிவாக இந்த இடத்துல டீசன்சி டெக்கோரம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணி ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் இந்த வீடு அவனை மதிக்காது. பார்வதி எப்படி ஒரு ஆடுகாலி மாதிரி இருக்காலோ அவளை மாதிரி நீ நாமளும் மாறணும், எல்லாத்துக்கும் சண்டை போடணும், வேர்ட்ஸ் விடணும், அப்போ நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் அவர் திவ்யா கிட்ட இதை பண்ணார். ஸோ அவரோட நாமினேஷனில் திவ்யா பேரை சொன்னார். அப்புறம் திவ்யா வந்தாங்க. ஸோ திவ்யாவும் வந்து விக்கல்ஸை நாமினேட் பண்ணாங்க. ஆனால் திவ்யா எடுத்து வச்ச விதம் இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் தயவு செஞ்சு ஹோஸ்ட்டுக்கு போகணும் அந்த வீடியோ. ஏன்னா பாருங்கள், திவ்யாவுக்கு பேச தெரியாது, லென்த்தியாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அடித்து உட்கார வைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல விஜய் சேதுபதி அப்படின்றத நீங்கள் பார்த்தா தான் புரியும். ஏன்னா திவ்யா அவ்வளோ அழகாக நரேட் பண்ணாங்க. விக்கல்ஸோட 80 நாள் கேமை போட்டு சுக்காக உடச்சிட்டாங்க. அவன் இவ்வளோ நாள் என்ன பண்ணான்? 5 வாரங்கள் வெறும் அண்ணன் தங்கச்சின்ற ஒரு போர்வைக்குள்ளே அவன் ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணி 4 வாரம் நாமினேஷன்லேயே வராமல் ட்ராவல் பண்ணான். அதுக்கப்புறமா ஒரு கேம் விளையாண்டான். ஆனால் அதுவும் பத்தாது. கனி போனதுக்கப்புறம் அவருக்கு
ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம அமைதியாக போனாலும் மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம நல்லவனா கேம் விளையாண்டாலும் மக்களுக்கு நம்மளை பிடிக்காது. நாமளும் கத்தணும், அராஜகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவர் இந்த ஆயுதத்தை எடுக்கிறார். ஏன்னா அது உண்மை. அவர் கனி போகும்போது இவங்க கிட்ட சுபிக்ஷா கிட்டலாம் சொன்னார், கனி ரொம்ப நல்லா விளையாண்டாங்களே, எத்தனை பேர் தன்னை அப்யூசிவாக கனியை பேசியிருந்தா கூட அவங்க அதுக்கும் ரொம்ப டீசெண்டாக மரியாதையாக நடந்துட்டாங்களே, அப்போ மரியாதையாக நடக்கிறவனுக்கு இந்த வீட்டில் வேல்யூ கிடையாதா சுபிக்ஷா, நல்லவங்களுக்கு இந்த வீட்டில் வேல்யூ கிடையாதா அப்படின்றத அவர் போன அன்னைக்கு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். அப்போ அவரும் அதை யோசிக்கிறார், அப்போ நான் ரொம்ப நல்லவனா இருந்தால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நானும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறார். திவ்யா அதை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி நக்கலாக அவன் சிரிச்சிட்டு இருக்கான் விக்ரம். அப்போ இது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ திவ்யா ஒரு விஷயத்தில் கோவப்படுறாங்க, கத்துறாங்கன்னு சொல்கிறோம், அது உண்மையாக கோபம் வருது, நீ என்னை பற்றி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது வேற. அவனை வெறுப்பேற்றணும் அப்படின்னா சைலண்ட்டாக நான் ஒரு விஷயம் செய்யணும். ஓப்பனாக இப்போ திவ்யா கத்துறாங்கன்னு வைங்களேன், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஏன் திவ்யா கத்துறீங்கன்னு சண்டைக்கு வருவாங்க. ஆனால் அதுவே சைலண்ட்டாக ஒருத்த உட்காந்து சிரிச்சுக்கிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அப்படி தான் தன்னாவட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ட்ரிகர் பண்ணணும்னு தெரிஞ்சே அவங்க இவரை விக்கல்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் 80 days எப்படி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான், இப்போ கனி போனதுக்கப்புறம் அவனோட சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்குது, இந்த அளவுக்கு மோசமாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்துன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான் விக்ரம். அப்போ திவ்யாவுக்கு சொல்கிறாங்க, ஒருத்தர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி சிரிச்சா எனக்கு வெறுப்பாக தான் செய்யும், அப்போ அவர் இப்போ இதை தான் பண்ணிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. விக்கல்ஸ் நீங்கள் நினச்சிக்கிறீங்க ரொம்ப உங்களுக்கு அறிவு இருக்குது, நான் பேசினா தான் தப்பாகும், நான் இந்த மாதிரி ஆக்ஷன் காமிச்சு அவளை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு. உங்கள் கேமை நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் அடுத்தவங்களை மேறி மிதிச்சு தான் கேம் விளையாடணும் அப்படின்னா உங்களுக்கும் பார்வதிக்கும் என்ன வித்தியாசம்? பார்வதி வார்த்தையால் ஒருத்தங்க கொள்றாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக ஒருத்தரை கொண்டுட்டு இருக்கீங்கன்றதான் உண்மை. ஸோ தன்னோட கேமுக்காக இவன் எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்குவான் அப்படின்றத திவ்யா போட்டு உடைச்சாங்க. அண்ட் திவ்யா எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துலையும் ஒரு தேவை இல்லாத டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் இல்லாமல் விக்கல்ஸ் யார், இவ்வளோ நாள் என்ன கேம் விளையாண்டா, இப்போ அவன் கடைசியாக என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத திவ்யா சூப்பராக போட்டு உடைச்சாங்க. ஸோ அவனுக்கு டெஃபினட்டாக வலிக்குது. நம்மளோட கேம் ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டாலே, திவ்யா நம்ம என்ன நினச்சோம், கத்துவா சண்டை போடுவா, நம்மளை பெருசாக தெரியுமோ அப்படின்னு நினச்சோம், ஆனால் நம்ம கேமை புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கே அப்படின்னு நினச்சி தான் அவன் சிரிக்கிறான். அதையும் திவ்யா கடந்து போயிட்டாங்க. சரி, நீ என்ன வச்சு ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிற, பரவாயில்லடா, உன்னோட முகத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு திவ்யா சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பட் அவங்களால அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தாங்க முடியல. அழுகிறது அப்படின்றது அவங்க வீக் ஆயிட்டாங்கன்னு கிடையாது, அவங்க இமோஷன்ஸை வெண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நினச்சது ஓகே விக்கல்ஸ் நல்லவன், வெளியே இருந்து பார்த்துட்டு வரும்போது நல்ல பையனாக தானே இருக்கான் அப்படின்றத அவங்க பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவள் இப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா. ஒருத்தன் இன்னசென்ட்டாக ஒருத்தன் ட்ரூவாக இருக்கான் அப்படின்னா அவனை குத்தி அவன் மேலே ஏறி நிற்கணும்னு நினைக்கிறானே அப்படின்றது தெரியுது. ஸோ அவன் நம்மளை சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அது வலிக்கும். அதுக்காக தான் அவங்க அழுதாங்க. பட் திவ்யா நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. யார் உங்களை என்ன சொன்னாலும் நீங்கள் உங்களோட குவாலிட்டிக்கு நீங்கள் மேலே போயிட்டே தான் இருக்க போகிறீங்க. பிகாஸ் நீங்கள் தயவு செஞ்சு இதே மாதிரி திவ்யாவை டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் திவ்யாவை அடிக்க அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகி திருப்பி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவே அவங்களோட ஓட்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். டெஃபினட்டாக அவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நீங்களே வழிவகுத்து தரப்போறீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விக்கல்ஸோட இந்த கேவலமான ஸ்ட்ராட்டஜி பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.